மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இப்போ வந்து விபிஏ அப்படின்ற சீரீஸ்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். விபிஏன்னா விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆர்டர் வேல்யூ ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதுல வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் டேட்டான்னு ஒரு ஷீட் இங்க இருக்கு, ப்ராடக்ட் டேட்டான்னு 2 ஷீட் இருக்கு. ஓகே, அப்புறம் எம்ப்ளாயி டேட்டா இருக்கு, அப்புறம் வந்து கஸ்டமர் டேட்டான்னு இருக்கு. இந்த ஆர்டர் டேட்டா 1 என்னன்றது அப்புறமா சொல்றேன். இது நம்ம எய்ம்ல என்ன எழுதிருக்கோமோ அதை பத்தி பேசுறோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆர்டர் டேட்டா, ப்ராடக்ட் டேட்டா இந்த ரெண்டுக்கு இடையில தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ண போறோம். ஸோ இதுல ப்ராடக்ட் டேட்டான்றது ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ், ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்ற டேட்டா இருக்கு இல்லையா. இந்த டேபிள்ல வந்து இப்போதைக்கு 3 ப்ராடக்ட் டீடைல் தான் இருக்கு. ஆப்பிள், சாக்லேட், ஆரஞ்சு. அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிலோகிராமா, ஈச்சா, கிலோகிராமா அப்படின்றது லிஸ்டா இருக்கு. அதோட பிரைஸ் என்னன்றது போட்டிருக்கு. ப்ராடக்ட் கேட்டகரி ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஆப்பிள்ன்றது ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ன்றது ஸ்வீட்ஸ், ஆரஞ்சுன்றது ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து P-001, P-002, P-003 மூணு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேபிள் தான் நமக்கு VLOOKUP பண்ணும்போது வந்து டேபிள் அரேஞ்ச் தேவைப்படும் இல்லையா. அப்போ டேபிள் அரேன்னா நம்ம இந்த A2 வந்து E11 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்டர் டேட்டா இதுல தான் நமக்கு வந்து பிரைஸ் அப்படின்ற டீட்டெயில் இந்த இடத்துல வேணும் நமக்கு. இது ஆர்டர் டேட்டா என்னன்னா ஆர்டர் ஐடின்றது இருக்கு, ஆர்டர் டேட்டா இருக்கு, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு, பிரைஸும் ஆர்டர் வேல்யூ இல்லை. அதாவது காலம் நம்பர் 1 to 7 டீடைல் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைஸும் ஆர்டர் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கல. இந்த பிரைஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க மேனுவலா ஈக்குவல் டு VLOOKUP சொல்லி போட்டு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஈக்குவல் டு VLOOKUP போட்டுட்டு இது எங்க இருந்து VLOOKUP பண்ணுவீங்க, லுக்அப் வேல்யூ இது ப்ராடக்ட் ஐடி தான் காமன் பிட்வீன் திஸ் 2 டேபிள்ஸ். இந்த ஆர்டர் டேபிளுக்கும் ப்ராடக்ட் டேபிளுக்கும் இடையில காமன் வந்து இது இந்த ப்ராடக்ட் ஐடி தான் காமன். ஸோ இந்த சோர்ஸ் டேபிள் இருக்கியா ப்ராடக்ட் டேபிள், இதுல போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, பிரைஸ் எந்த காலத்துல இருந்திருக்கு, 4th காலத்துல ஆன்சர் (4, FALSE) போடுவீங்க இல்லையா. இந்த மாதிரி போட்டுப்பீங்க. ஸோ 300 அப்படின்றது இருக்கா. P-003 பிரைஸ் என்ன, நீங்க போய் பாத்தீங்கன்னா P-003 இதோட பிரைஸ் 300 சொல்லியிருக்கு. ஸோ கரெக்டா டேட்டா நமக்கு வந்திருக்கு. அப்புறம் ஆர்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஈக்குவல் டு ஆர்டர் குவான்டிட்டி இன்டு பிரைஸ். ஓகே, அதாவது E3 இன்டு H3 அப்படின்னு போட்டு. ஸோ இப்போ டேபிள் அரே வந்து நமக்கு இங்க அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல கொடுத்தா நம்ம வந்து கீழே காப்பி பண்ண முடியும், இல்லைன்னா A2 E11 மாறிடும் இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன பண்றேன், ஃபங்க்ஷன் அழுத்திட்டு F4 அப்படின்ற ப்ரெஸ் பண்றேன். உங்களுக்கு சப்போஸ் இதை இந்த ஃபங்க்ஷன் F4 அப்படின்றத நீங்க யூஸ் பண்ண முடியலன்னா நீங்க $A, $2 மேனுவலா டைப் பண்ணுங்க, $E, $11 மேனுவலா டைப் பண்ணுவீங்க இல்லையா. டைப் பண்ணி இந்த ரெண்டையும் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வேலையை நீங்க டெய்லி பண்றீங்க. வருஷத்துல 300 ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, 365 நாள், 52 வாரம், 52 சண்டே லீவ் போக மிச்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 நாள் நீங்க டெய்லி ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஷீட்ல வந்து ஒரு மாஸ்டர் ஷீட்ல அந்த வருஷத்துல வந்து இது மாதிரி ஆர்டர் ஐடி என்ன, ஆர்டர் டேட் என்ன, எம்ப்ளாயி ஐடி என்ன, ப்ராடக்ட் ஐடி என்ன, ஆர்டர் குவான்டிட்டி என்ன, ப்ராடக்ட் நேம் என்ன, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு டெய்லி ஒரு 1ஆம் தேதி ஜனவரி இது மாதிரி 1000 டேட்டா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ ஃபார்முலா என்ட்ரி பண்ணிட்டு இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே போடுவீங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு 1000 டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுன்னா இது கீழே கொடுக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு என்டர் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி VLOOKUP நீங்க போட்டீங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, 2வது நாள் கொஞ்சம் டீட்டெயில் வருது உங்களுக்கு. இது மாதிரி 2வது நாள் டீட்டெயில் இந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு வச்சு. ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஆர்டர் ஐடி ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி பண்ணிருக்கிறேன். அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு 2ஆம் தேதி 2 டீடைல் வந்திருக்கு, 2 ஆர்டர் டீடைல் வந்திருக்கு. அதுக்கு இது மாதிரி பிரைஸ் அப்புறம் ஆர்டர் வேல்யூ வேணும்னா நீங்க காப்பி பண்ணிட்டு இதை இந்த மாதிரி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா. புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுவீங்க. அடுத்தது 3ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி ஒரு செட் ஆஃப் டீடைல் கொடுக்குறாங்க, அதுக்கும் இந்த மாதிரி பண்றீங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல் கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஃபார்முலா வந்து முந்தின ரோல் வந்து காப்பி பண்ணி இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1000 டேட்டா, இல்லை 2000 டேட்டா, இல்லை 3000 டேட்டா, இல்லை 5000 டேட்டா, இல்லை 10000 டேட்டா, இல்லை 1000 டேட்டா, இல்லை 2000 டேட்டா, இல்லை 3000 டேட்டா, இல்லை 5000 டேட்டா, இல்லை 10000 டேட்டா, இல்லை 1000 டேட்டா,
இல்லை ஒரு 5000 டேட்டா அந்த மாதிரி வந்து டெய்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டே 1 ஜனவரி மட்டும் நீங்க பிரைஸ் என்னன்னு சொல்லி வீலுக்கு போட்டு கால்குலேட் பண்ணிருப்பீங்க, ஆர்டர் வேலையும் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. 2ஆம் தேதி வந்து அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே ஒரு 1000 ரோஸ்க்கு பேஸ்ட் பண்ணுவீங்க. 3வது ரோக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, இது மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற வேலையே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அடிஷனல் ஒர்க் மாதிரி இருக்குது இல்லையா? அந்த வேலையை நீங்க வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாலே வந்து எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோக்கு வந்து டீடைல் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்றதுன்னா விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி டேட்டாவை மட்டும் விட்டுட்டு மற்ற டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த மேனுவலா அப்ளை பண்ண வி லுக்அப் ஃபார் பிரைஸ் அப்புறம் கால்குலேஷன் ஃபார் ஆர்டர் வேல்யூ இந்த டேட்டாவை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபில் பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த ஷேப்ல வந்து ஒரு மேக்ரோ வந்து ஒன்று அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூவும் டக்குன்னு வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல பார்க்கலாமா? ப்ரெஸ் பண்றேன் பாருங்க, ப்ரைஸ் ஆர்டர் வேல்யூ வந்துச்சா? இப்போ 2வது நாள் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து இப்போதைக்கு 2 ரோ மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணி கொடுக்குறாங்கன்றத எக்ஸாம்பிளா காமிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு 1000 ரோஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பிரைஸ் ஆர்டர் வேல்யூவை இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த என்ன பண்ணுவீங்க, இந்த 1000 இடத்தையும் போய் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? இப்படிதானே பண்ணுவீங்க. அப்புறம் பேஸ்ட் பண்ணுவீங்க. இது பொதுவா நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், அந்த 1000 ரோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், பிரைஸ் அப்புறம் ஆர்டர் வேல்யூ ரெண்டுமே ஃபார்முலா ஃபில்அப் ஆகி வந்துடும். ஸோ இதை வந்து இன்னொரு நாள் அடுத்த நாள் பண்றீங்க. அடுத்த நாள் டேட்டா வந்து நான் அந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 2 டேட்டாவையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். ஓகே, ஸோ நீங்க ஒரு 2 நாள் லீவ்ல இருக்கிறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த 2 டேட்டால வந்து இது ஒரு 1000 டேட்டா இருக்கு, இதுல ஒரு 2000 டேட்டா இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா 3000 டேட்டாக்கு வந்து நீங்க டேட்டா ஃபில்அப் பண்ணி ஆகணும்னு பண்ணுவீங்க இல்லையா? இது நார்மலா நீங்க வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணும், காப்பி பேஸ்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அது பொதுவாக இந்த விபிஏ அப்படின்றத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 டேட்டா ஆட் பண்றதுக்கு மட்டும் விபிஏன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப பண்றீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டியும் நீங்க என்ன பண்ணலாம், விபிஏ மூலமா ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போ பார்க்கலாமா, நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஃபில் பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல எல்லாம் கிளிக் ஆச்சு, உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு இல்லையா? இப்போ இதே டேட்டா வந்து ஆர்டர் டேட்டா, இப்போ பிரைஸ்ன்றது காலம் 8ல இருக்கு இல்லையா? அப்புறம் ஆர்டர் வேல்யூன்றது காலம் ஐல இருக்கு. ஸோ இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற ஒரு சேலஞ்ச் வருதுன்னு வச்சுப்போம். இப்போதைக்கு இந்த ஆர்டர் டேட்டான்ற ஷீட் வந்து ஆர்டர் டேட்டா 2ன்னு சொல்லி மாத்திக்கிறேன். இப்போ ஆர்டர் டேட்டா 1 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்றேன், ஆர்டர் டேட்டான்னு மாத்திக்கிறேன். இப்போ இதுல என்ன பண்ணிருக்கிறோம், பிரைஸ்ன்றது 8th காலம்ல இருந்தது 5வது காலத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி டேட்டா டக்குன்னு மாறி வந்துருக்குன்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் VLOOKUP வந்து 5வது காலத்துல போய் மேனுவலா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா? எப்படி பண்ணுவீங்க, ஈக்குவல் டு VLOOKUP இந்த ப்ராடக்ட் ஐடியா லுக்அப் எடுத்துக்கிட்டு டேபிள் அரே மறுபடியும் ப்ராடக்ட் டீட்டெயில் போயிட்டு நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இதை ஃபுல்லா டேட்டா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு (4, FALSC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா? அப்புறம் ஆர்டர் வேல்யூ என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு பிரைஸ் இன்ட்டு ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லி பண்ணுவீங்க. ஸோ அப்புறமா என்ன பண்ணுவீங்க, இதை காப்பி பண்ணி இங்க எப்படி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா அடுத்த நாள். ஸோ இதுல அந்த எரர் எதுக்கு வந்திருக்குன்னா அந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுனால. ஸோ $A $2 இஸ் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், $11 அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இப்போ காப்பி பண்ணி போடணும். ஓகே, பிரைஸ் வந்துருச்சு, அது மாதிரி ஆர்டர் வேல்யூ இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்படி இல்லாம உங்களுக்கு இதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வரணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ என்ன பண்ணுது, இந்த பிரைஸ் அப்படின்றது இந்த அந்த விபி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு ஆர்டர் டேட்டான்ற ஷீட்டை கண்டுபிடிக்கும். இப்போ ஆர்டர் டேட்டான்ற ஷீட் இங்க இருக்கு, நம்ம ஒர்க் பண்ண ஒரிஜினலா இந்த ஷீட்டு, இதை வந்து ரீநேம் பண்ணிட்டு ஆர்டர் டேட்டா 2ன்னு சொல்லி போட்டேன். இது ஆர்டர் டேட்டான்னு சொல்லி மாத்தி எதுக்கானா பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ அந்த வேற வேற காலத்துல இருக்கு. இப்போ வந்து 5வது காலத்துல இருக்கு, முன்னாடி இந்த பிரைஸ் இந்த இடத்துல இருந்துச்சு 8வது காலத்துல இருந்துச்சு இல்லையா? இப்போ அது வந்து 5வது காலத்துக்கு போயிடுச்சு. அப்போ உங்களோட பிரைஸ் அப்படின்ற ஹெட்டிங்கை கண்டுபிடிச்சு அதுல போய் VLOOKUP போட்டு பிரைஸை கொண்டு வரணும். ஓகே, அந்த மாதிரி ஆட்டோமேஷன் இந்த இதுல பில்டப் ஆயிடும்.
எப்படின்னு பார்க்கலாமா? ஃபில் பிரைஸ் அப்படின்றத கொடுத்தோன்னா ஜஸ்ட் பாருங்க, பிரைஸ் வந்துச்சு, ஆர்டர் வேல்யூ வந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து டேட்டா வந்து ஒரு நாளைக்கு பிரைஸ் ஒருத்தர் இங்க கொடுக்குறாரு, இன்னொரு நாளைக்கு பிரைஸ் வந்து 7வது காலத்துல கொடுக்குறாரு அப்படின்னு வேற வேற டேட்டா வந்துச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை ஜஸ்ட் அங்க காப்பி பண்ணி போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபில் பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூலயே இந்த விபிஏ மூலமா ஒர்க் பண்ணலாம். இந்த விபிஏல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஷீட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ கோடுன்னு சொல்லி போகும். ஓகே, வியூ கோடு போகும்போது வந்து இப்போ எதுக்கு இதுல காமிக்கிறேன், விபிஏ ப்ராஜெக்ட் காமிக்குது இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இந்த விபிஏ ப்ராஜெக்ட் அப்படின்றதுல மொத்தம் 3 லொகேஷன் தருது இல்லையா? இந்த விபிஏ ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்து பிராக்கெட்ல இருக்கிற பேர் தான் வந்து ஃபைல் நேம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க எக்ஸலோட ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் டேட்டா ஷீட் அண்ட் அப்டேட் ஃபார்முலா அப்படின்னு பிளாப்லான் இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ அது என்னதுங்க பாருங்க, இந்த ஃபைல்ல வந்து 3 ஃபைல் எது ஆட்டோமேட்டிக்ன்ற ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபைல் நேம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ மொத்தம் 3 ஃபைல் இருக்கு. இது புக் ஒன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, அப்புறம் மை பர்சனல் மேக்ரோன்ற ஃபைல் இருக்கு. இதுல ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் ஆர்டர் டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கல, பிளாப்லான் இருக்குல்ல, இதுல தான் ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அப்புறம் மாடியூல்ஸ் இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. இதுல மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டர் தான் கோட் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல போய் பார்த்தோம்னா ப்ராடக்ட் டேட்டான்னு ஒரு ஷீட் இருக்கு, எம்ப்ளாயி டேட்டான்னு இன்னொரு ஷீட் இருக்கு, ஆர்டர் டேட்டான்னு இன்னொரு ஷீட் இருக்கு, அப்புறம் கஸ்டமர் டேட்டா, அப்புறம் எய்ம், அப்புறம் ஆர்டர் டேட்டா 2 அப்படின்னு சொல்லி ஷீட்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஷீட்லாம் என்னன்னா நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஷீட் தான். இதுலலாம் அந்த ஷீட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியால போய் நம்ம கோடு எழுதுறோமான்னு சொல்லி பார்த்தா இங்கெல்லாம் வந்து திஸ் ஒர்க் புக்ல இங்க போய் பார்த்தோன்னா எதுவுமே கோடு இல்லை. இங்க போய் மேல போய் பாக்குறேன், ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த திஸ் ஒர்க் புக் அப்படின்ற நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? இங்க போய் பார்த்தா இப்ப பாருங்க, மேல ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் ஆர்டர் டேட்டா ஷீட் அண்ட் அப்டேட் ஃபார்முலா ஃபார் ஆர்டர் வேல்யூ 25 April 2026.xl எம்ன்றது எம் ஃபார் ஸ்டாண்ட் ஃபார் மேக்ரோ ஃபைல். ஓகே, ஸோ இதுல வந்து திஸ் ஒர்க் புக் கோடுன்னு இருக்கு, இந்த ஏரியால கோடு இல்லை. ஸோ அடுத்து திஸ் ஆர்டர் டேட்டா அப்படி 2 இருக்கிறத செலக்ட் பண்றேன். இங்க மேல போய் பார்த்தா திஸ் ஒர்க் புக் கோடு தான் காமிக்க முடியும். இதை ஆர்டர் டேட்டான்றத டபுள் கிளிக் பண்ணாதான் இந்த இடத்துல திஸ் ஒர்க் புக் கோடுன்றது மாறி ஆர்டர் டேட்டா கோட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டபுள் கிளிக் ஆன் ஆர்டர் டேட்டா கோட், இதுலயும் எதுவும் கோடு இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஷீட்ல எதுலையுமே நார்மலா நம்ம கோடு என்டர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதனால இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதை என்ன பண்றேன், கொலாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாடியூல்ஸ் சொல்லி கிரியேட் பண்ணி அந்த மாடியூல் 1ன்றது அதுல தான் கோட் என்டர் பண்ணணும். இப்போ போய் பார்த்தோன்னா இந்த ஃபைல் நேம் ஃபுல்லா அப்பியர் ஆயிருக்கு. இந்த ஷீட் 6 கோடுன்னு சொல்லி காமிச்சது காரணம் ஷீட் 6 டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம். இப்போ மாடியூல் 1 டபுள் கிளிக் பண்றோம். மாடியூல் 1 டபுள் கிளிக் பண்ணோம், மாடியூல் 1 கோடு சொல்லி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து லைன் 1 இங்க வந்து எஸ்க்கு முன்னாடி சப்ன்றதுக்கு இல்ல, அதுல எஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பார்க்கறோம், இந்த இடத்துல ஏரியால பார்த்தோம்னா LN1ன்னா லைன் 1 அர்த்தம். ஓகே, அப்புறம் எஸ்க்கும் யூக்கு இடையில வச்சு பார்த்தோம்னா லைன் 1லயே காலம் 2 சொல்லி வந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் யூக்கும் பிக்கும் இடையில வச்சுட்டோம்னா லைன் 1லயே காலம் 3 சொல்லி வச்சுட்டோம். ஸோ என்னன்னா இது ஃபுல்லாவே லைன் 1, இதுதான் நம்மளோட கோட். ஓகே, இந்த ஏரியா டிக்ளரேஷன்ல போய் பார்த்தாச்சுன்னா எத்தனை மேக்ரோ இருக்குன்னாச்சுன்னா ஒரே ஒரு மேக்ரோ, இந்த மேக்ரோ மட்டும் தான் இருக்கு. அந்த மேக்ரோட நேம் தான் இது, fill product through VL underscore order val through calc underscore dynamic இருக்கு. ஓகே, என்னன்னா பிரைஸ் அப்படின்ற காலம் எங்க இருக்குன்றத ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்கணும். ஓகே, பிரைஸ்ன்றது மாறிட்டே போகுது இல்லையா? அதனால என்ன பண்றோம், டைனமிக் சொல்றோம். பிரைஸ்ன்ற காலம் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அது எங்க மாறினாலும் அதை கரெக்டா பிடிச்சு கொண்டு போய் அதுல போய் VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டுருக்கோம். ஸோ நேம் வந்து நீங்க எந்த வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், உங்களோட பேர் போட்டு கூட நீங்க மேக்ரோ மாதிரி போட்டுக்கலாம். பட் டிஸ்கிரிப்டிவா நம்ம லாஜிக்கலா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றோம், ஃபில் பிரைஸ் த்ரூ VLனா VLOOKUP. ஓகே, இந்த பார்ட் வந்து பிரைஸ் வந்து VLOOKUP மூலமா கொண்டு வரக்கூடிய கோட் அப்படின்றது சும்மா ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணுவோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், இதுக்கெல்லாம் வந்து மீனிங்கே கிடையாது, நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அது மாதிரி ஆர்டர் வேல்யூன்றது எப்படி கால்குலேட் பண்ண போறோம், த்ரூ கால்குலேஷன்றத CALCன்றது ஒரு ஜஸ்ட் ஒன்று ஷார்ட்கட்ல போட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த டைனமிக்ன்றது இந்த ரெண்டுமே ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூவும் வந்து டைனமிக்கா எங்க வேணாலும் பொசிஷன் மாறலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ 2 விண்டோ, எக்ஸல் விண்டோவும் கோடு விண்டோவும் உங்களுக்கு சைட் பை சைடு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோடு வந்து VBA ப்ராஜெக்ட்ல மாடியூல்ஸ் அப்படின்றதுல மாடியூல் 1க்குள்ள இருக்கு, கீழே இருக்கு. ஓகே, இந்த கோடை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றோன்ற இந்த 2 விண்டோ, எக்ஸல் விண்டோவையும் இது எக்ஸல் விண்டோ,
இதை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இது வந்து இது வந்து கோட் விண்டோ, அதாவது விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்ற விண்டோ. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம கோடு ஃபுல்லா தெரியணுன்றதுனால என்ன பண்றேன், இந்த விண்டோவை கோடு விண்டோவில் உள்ள மிடில் பேனை வந்து இன்னும் நல்லா ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த டீபக் டூல் பார் இருக்கு இல்லையா, வியூல போயிட்டு டூல் பார் போடணும். டீபக்ன்றது செக் பாக்ஸ் ஆல்ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா டூல் பார் வந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து வியூ கிளிக் பண்ணி டூல் பார்ஸ் டீபக்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த டூல் பார் இருக்குல்ல, இந்த டூல் பார் அப்பியர் ஆகுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஐகான் வந்து டிசைன் மோட், ரெண்டாவது வந்து ரன் சப் யூசர் ஃபார்ம், மூணாவது வந்து பிரேக். இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஸ்டெப் இன்டு F8 அப்படின்ட்டு இதை தான் நம்ம வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்கிறோம். இப்போ எக்ஸல்ல பாருங்க எந்த ஷீட் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா. இப்போ ஆர்டர் 2 ஷீட் வந்து ஆக்டிவா இருக்கு. அடுத்து ப்ராடக்ட் ஷூ, இப்போ இதான் ஹெல்ப் பண்ண ப்ராடக்ட் டேட்டான்ற ஷீட் தான் ஆக்டிவா இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து நமக்கு என்ன பண்ணும், ஆர்டர் டேட்டான்ற ஷீட்டை தான் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கணும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை டெலீட் பண்றேன். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு டேட்டா இங்கே தான் அப்படி இருக்குன்னு வச்சோம். ப்ரைஸ்ன்றது 5வது காலத்துல, ஆர்டர் வேல்யூன்றது 9வது காலத்துல இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க வச்சுட்டு இந்த டீபக் டூல் பார்ல போயிட்டு இந்த ரன் அப்படின்ற பட்டன் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்ல மெயின் டூல் பார்ல போயிட்டு அங்கேயும் வந்து ரன் பட்டன் இருக்கு, இதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ டீபக் டூல் பார் எது கொடுக்குறோம்னா இங்கே தான் நமக்கு வந்து என்ன ஸ்டெப் இன்டூன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இது வரும். இது ஜஸ்ட் யூஸ் பண்றதுக்காக இங்க பண்றோம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரன் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆகும், பிரைஸ்ன்றது உங்களுக்கு E3ல VLOOKUP ஃபார்முலா வரும். ஆர்டர் வேல்யூன்றது I3ல உங்களுக்கு பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி E3 இன்டூ F3 வரும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ண உடனே என்ன ஒரு மெசேஜ் வருது இல்லை, ஃபைனல் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து பிரைஸ் புல்டு டைனமிக்லி ஃப்ரம் ப்ராடக்ட் டேட்டா up to last non-empty row in column B and order value calculated successfully. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உங்களுக்கு ஆர்டர் டீட்டெயில் எத்தனை ரோல இருக்குதோ இதெல்லாம் இது வந்து எம்டி ரோ இல்லையா, இதெல்லாம் எம்டி ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் வந்து நான் எம்டி, அது வந்து ஃபில் அப் ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ரைஸும் ஆர்டர் வேல்யூம் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ வந்து ஜஸ்ட் அடுத்து ஒரு 2 ரோ டேட்டாவை இங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஓகே, 2 ரோ டேட்டா எடுத்து இங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இந்த பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா இந்த மேக்ரோ ஃபில் பிரைஸ் த்ரூ VL _ ஆர்டர் வேல்யூ த்ரூ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மேக்ரோல உள்ள இந்த கோடு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த கோடு எங்க ஸ்டார்ட் ஆகுது, லைன் 1ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இது வந்து எங்க எண்ட் ஆகுதுன்னா எண்ட் சப் எங்க இருக்கோ அங்க போயிடும். எண்ட் சப்ன்ற லைன் என்னன்னா 49 லைன். அப்படின்னா மொத்தம் 49 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்க இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா அடுத்தது பாருங்க பிரைஸ் அப்புறம் ஆர்டர் வேல்யூ ஃபில் அப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டர் டேட்டா அப்படின்ற ஷீட்டை வந்து என்ன பண்றேன், ஆர்டர் டேட்டா 1 அப்படின்னு மாத்திக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில் அப் பண்ண டீட்டெயில் எல்லாம் வந்து ஆர்டர் டேட்டான்றது இப்போ இனிமேல் ஃபில் அப் ஆகுது, ஏன்னா ஆர்டர் டேட்டா 1ன்னு சொல்லி மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி இங்க இருக்குல்ல ஆர்டர் டேட்டா 2 இருக்கு இல்லையா, இந்த ஷீட்டை போயிட்டு ஆர்டர் டேட்டா அப்படின்னு மாத்துறேன். ஏன்னா ஷீட் வந்து ஆர்டர் டேட்டான்னு இருந்தா மட்டும் அதுல போய் ஃபில் அப் ஆகுன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் இதுல டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண பாருங்க, இதே கோடு தான் நம்ம ரன் பண்ண போறோம். லைன் நம்பர் 1ல இருந்து லைன் நம்பர் 49ல உண்டான கோடு வரைக்கும் ரன் பண்ண போறோம் இல்லையா, இந்த கோடு தான் ரன் பண்ண போறோம். இப்போ பிரைஸ்ன்றது காலம் வந்து 8th காலத்துல இருக்கு, இங்க முன்னாடியே 5th காலத்துல இருந்துச்சு இல்லையா. இப்போ இதுலயும் போய் VLOOKUP போடுமானா இந்த கோடு அந்த மாதிரி தான் எழுதிருக்கிறோம், ஆட்டோமேஷன் பண்ற மாதிரி தான் எழுதிருக்கிறோம். ஓகே, இப்போ இதுல போயிட்டு ரன் பண்ணியாச்சுன்னா இதுல பாருங்க ஆர்டர் டேட்டான்ற ஷீட்ல போயிட்டு பிரைஸ் அப்புறம் ஆர்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணி வந்துருச்சு. இப்போ அடுத்து இது வந்து அடுத்த நிறைய நம்பர் ஆஃப் ரோஸ் நிறைய இன்க்ரீஸ் அதே மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஒரு 2 டேட்டா இங்கேருந்து ஆட் பண்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கிடைக்குதுன்னு வச்சுங்க, பிரைஸ் ஆர்டர் டீட்டெயில் ஆர்டர் வேல்யூ மட்டும் இல்லாம பிரைஸ் அண்ட் ஆர்டர் வேல்யூ மட்டும் இல்லாம டேட்டா இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அடுத்த நாள் நீங்க போய் ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்துடும். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் த்ரூ விசுவல் பேசிக் அப்ளிகேஷன். விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கோடு வந்து ஒரு 49 கோட்ஸ் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வந்துடும். இந்த கோடு எல்லாம் வந்து நீங்க உட்காந்து ஒன்னா உட்காந்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு டேட்டா ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்டர் டேட்டான்னு ஒரு ஷீட் இருக்கு, அதுல பிரைஸ்ன்ற காலம் இங்க இருக்கு பிரைஸ்ன்ற காலம் எங்க வேணாலும் மாறலாம். எனக்கு பிரைஸும் ஆர்டர் பிரைஸ் VLOOKUP மூலமா ப்ராடக்ட் டேட்டான்ற ஷீட்ல இருந்து வரணும்,
ஓகே, ஆர்டர் வேல்யூன்றது பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்றது வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிட்டு ஒரு எழுதிட்டு உங்களுக்கு கோ பைலட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கோடு வந்து ஒரு 49 லைன் கோடு உங்களுக்கு வந்துடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது முன்ன பின்ன எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை பத்திலாம் நீங்க கோ பைலட்ன்றதுல போய் சொல்லணும். கோ பைலட்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு வந்துடும். ஓகே, அந்த கோடு வந்து விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் பேசிக்கா உங்களுக்கு தெரியணும்ல, கோடை பத்தி தெரியணும். இந்த மாதிரி கோ பைலட்ன்றது என்ன பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் எட்ஜை கிளிக் பண்ண மறுபடியும் என்ன பண்ணி காமிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்றது இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌசர்ல யூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோ பைலட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சேட் இருக்கு இல்லையா, கோ பைலட்னு சொல்லி தெரிஞ்சு பாருங்க. சேட் இந்த மாதிரி சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனோட ஓன் ப்ராடக்ட் தான் இந்த ஏஐ டூல் விச் இஸ் கால்டு கோ பைலட். இதுல போயிட்டு நம்ம டைப் பண்ணணும் get me an VBA for doing என்ன பண்ணும், for doing activity below activities போட்டு உங்களுக்கு ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்குதோ அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். find the price. ஓகே, get me என்ன பண்ணும், price to be referred from sheet named as product data. ஓகே, இது ஒண்ணு. activate sheet named as order data. Okay, price to be referred from sheet named as product data. அப்புறம் வந்து activate sheet named as order data. Under price fill values through VLOOKUP. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது ஜஸ்ட் ஒரு டீடைல் கொடுக்கும். நீங்க கரெக்டா டீடைல்னா நீங்க டைப் பண்ணி கொடுக்கணும், உங்களோட டேட்டா எங்க இருக்கு எந்த சொல்லி போட்டு. ஓகே, ஸோ அண்டர் பிரைஸ் ஃபில் வேல்யூஸ் த்ரூ VLOOKUP அப்படின்னு சொல்லி போட்டு இது மாதிரி கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து நம்மளோட ப்ராம்ப்ட். இதுதான் இந்த பிங்க் கலர்ல எழுதிக்கல get me and VBA நம்ம டைப் பண்ண அப்படியே வந்து ப்ராம்ப்டா மாறிடுச்சு. இப்போ here is a VBA macro that does exactly what you asked. It activates the order data sheet, finds the price column and fills it using VLOOKUP from the product data sheet அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல வந்து இது டிம்னா என்ன, டிம்ன்றதெல்லாம் எல்லாம் ரிப்பீட் ஆகி பார்த்தீங்கன்னா டிம்னா என்ன, WS ஆர்டர்னா என்ன, எல்லாம் இதுல தான் உங்களுக்கு வந்து விசுவல் பேசிக்கோட பேசிக் தெரியணும். இது ஒரு லைன் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிம்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் கீவேர்டு, கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கும். ஓகே, அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் வேரியபிள். இந்த WS ஆர்டர்ன்றது WSன்றது WS ஸ்டார்டிங் இன் தி லோயர் கேஸ் இல்லையா, ஸ்மால் லெட்டர். அப்புறம் WSன்னா ஒர்க் ஷீட்டுக்கு நார்மலாக சொல்லுவோம். இதுல ஒர்க் ஷீட்லயே 2 லைன் இருக்கு, WS சொல்லி 2 லைன் இருக்கு. ஒர்க் ஷீட் ஆர்டர் WS ஆர்டர், WS ப்ராடக்ட் இருக்கு. 2 ஒர்க் ஷீட்டை பத்தி பேசணும் இல்லையா. ஸோ ஆர்டர்ன்ற ஒர்க் ஷீட்டுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், அப்புறம் ப்ராடக்ட்ன்ற ஒர்க் ஷீட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், WS ஆர்டர் சொல்லி கொடுத்துருக்கு. அதே பார்த்தீங்கன்னா செட் WS ஆர்டருக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்குறோம், செட் தி வேல்யூ திஸ் ஒர்க்புக் டாட் ஷீட்ஸ்ல போயிட்டு ஆர்டர் டேட்டான்ற ஷீட்டை கண்டுபிடி அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு. அதே மாதிரி WS ப்ராடக்ட்ன்றது இந்த மாதிரி செட் WS ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு திஸ் ஒர்க்புக் டாட் ஷீட்ஸ்ல போயிட்டு ப்ராடக்ட் டேட்டான்ற ஷீட்டை கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். இது புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இந்த இதுல இந்த டிக்ளரேஷன் ஆஃப் த வேரியபிள் WS ஆர்டர் WS ப்ராடக்ட் சொல்லி கொடுத்தா மட்டும் தான் வரும். இந்த ஒர்க் ஷீட் சொல்லி வருது ஆஸ் ஒர்க் ஷீட். ஆஸ்ன்றது கம்ப்யூட்டர் கீவேர்டு வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒர்க் ஷீட் இஸ் தி ஆப்ஜெக்ட் நேம், எக்ஸல் ஆப்ஜெக்ட் நேம் விச் இஸ் ஆல்சோ எ கீவேர்ட். இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஆனால் WS ஆர்டர்ன்றது வேரியபிள்ன்றது ஃபர்ஸ்ட் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. நீங்க இங்க போயிட்டு இந்த டிம் WS ஆர்டர் ஆஸ் ஒர்க் ஷீட் சொல்லி கொடுக்காம செட் WS ஆர்டர் ஈக்குவல் டு திஸ் ஒர்க்புக் டாட் ஷீட் ஆர்டர் டேட்டா சொல்லி கொடுத்தா ஒர்க் ஆகுது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் WS ஆர்டர், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால இங்க டிக்ளரேஷன் பண்ணீங்கன்னா எஸ் இட் இஸ் எ வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் இஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். அப்பதான் வந்து இந்த திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் கம்ப்யூட்டர் கீவேர்டு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டுக்குள்ள கொடுக்குறது வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, நம்ம டபுள் கோட் கொடுத்தா மட்டும் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். டெக்ஸ்ட் இது இந்த WS ஆர்டர்ன்றதுக்கு நேம் வந்து அசைன் பண்ணுது ஆர்டர் டேட்டான்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோ லாங்னு சொல்லி பார்த்தீங்களா. லாஸ்ட் ரோன்றது வேரியபிள், லாங்னா நம்பர்ஸ் அர்த்தம். ஓகே, பிரைஸ் காலம் ரேஞ்ச் நம்பர் அர்த்தம், ப்ராடக்ட் ஐடி காலம் ரேஞ்ச் சொல்லி போட்டு. ஓகே, 2 டேட்டா டைப் 3 டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். ஒன்று ஒரு ஷீட் டேட்டா டைப் ஒரு வேரியபிள் கொடுக்குறாங்க, அடுத்தது
லாங் இன்னொரு டைப் கொடுக்குறாங்க நம்பர்ஸ் வர்றதுக்கு. ரேஞ்ச் சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்க எக்ஸல் ரேஞ்ச் சொல்லுவீங்க A1 to A2 A100 to Z100 அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் காப்பி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆகி போடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸல் ஷீட்ல போயிட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல போயிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த வியூ கோட்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த மேல பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட ஃபைல் நேம் வந்து புக் 2 ஷீட் 1 கோடு இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஷீட் 1 கோடுன்னு சொல்லி வந்திருக்கு. இதுல போய் பேஸ்ட் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்போதைக்கு புக் 2ன்னு சொல்லி கிரியேட் ஆகல, புக் 2ல வந்து பாருங்க, இங்க பாருங்க விசுவல் பேசிக் ப்ராஜெக்ட் இருக்கு. இதுல போயிட்டு இதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல இப்போதைக்கு ஷீட் 1 திஸ் ஒர்க் புக் இருக்கு இல்லையா, இதுல நீங்க என்ன பண்ணணும், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, விசுவல் பேசிக் ப்ராஜெக்ட் புக் 2 அப்படின்றது செலக்ட் ஆயிடுச்சுன்னா மேல இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வரும் புக் 2ன்றது. இங்க போயிட்டு இன்சர்ட் மாடியூல் சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்போ இந்த புக் 2ல 2 ஃபோல்டர் வந்துருச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்னு டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது, அதுல ஷீட் 1 திஸ் ஒர்க் புக் 2 ஐட்டம் இருக்கு. இப்போ மாடியூல்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து மாடியூல் 1 சொல்லி வரும். அதுக்கு இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து புக் 2ல மாடியூல் 1 சொல்லிருக்கோம். இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணல, காப்பி பண்ணிருக்கோம் இல்லையா, காப்பி பண்ணலாம் மறுபடியும் இந்த பட்டன் போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, சப்ல வந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து என்ன பண்ணிருக்கணும், எண்டு சப்ல முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். எண்டு சப்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, இதை கேர்ஃபுல்லா பாத்துங்க. ஸோ இதை காப்பி பண்ணீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாடியூல்ல போயிட்டு என்ன பண்ணணும், இப்போதைக்கு டிக்ளரேஷன் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த மாடியூல் 1 கோட்ல டிக்ளரேஷன்ல எதுவுமே இல்லை. இந்த ஜென்ரல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் மட்டும் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இப்போ ஒரு ஷீட் இல்லை, அதுவும் இல்லை. இப்போதைக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வியூ அப்படி அந்த கண்ட்ரோல் வியூ கொடுத்தாச்சுன்னா எல்லா கோடும் பேஸ்ட் ஆகிடும். இப்போ மேல போய் பார்த்தோம்னா சப்ன்றது லைன் 1 காலம் 1 அப்படின்றதுல ஸ்டார்ட் எஸ்க்கு முன்னாடி இல்லையா, இந்த கோடு வந்து லைன் 1ல இருந்து. ஸோ இதை டிம்முக்கு முன்னாடி கிளிக் பண்றேன், இது லைன் 2 சொல்லி காமிக்கும். இந்த டிம்முக்கு முன்னாடி கிளிக் பண்றேன், இது லைன் 3 சொல்லி காமிக்கும். ஸோ இந்த டிம்முக்கு மேல கிளிக் பண்ணி காமிச்சேன்னா இது லைன் 6 சொல்லி காமிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட்ல இருக்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. நமக்கு இந்த பிலோ கோடு இந்த செட் ஆஃப் கோட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம ரெஃபரன்ஸ் எழுதணும் அப்படின்னு போட்டுக்கலாம். செட் ரெஃபரன்சஸ் WS ஆர்டர் ஈக்குவல் டு ஆர்டர் டேட்டான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இது வந்து இப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒர்க் ஷீட் WS ஆர்டர்ன்ற வேரியபிளுக்கு ஆர்டர் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கு. WS ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஆர்டர் ப்ராடக்ட் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தது ஆக்டிவேட் ஆர்டர் டேட்டா ஷீட்னு சொல்லி போட்டு WS ஆர்டர் டாட் ஆக்டிவேட் பார்த்தீங்களா, இது கம்ப்யூட்டர் கீவேர்டு தான் ஃபுல்லா. இதுதான் WS ஆர்டர்ன்றது நம்ம டிஃபைன் பண்ணதுனால வந்திருக்கு. WS ஆர்டர்னா கம்ப்யூட்டருக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த லைன் கொடுக்கலன்னா தெரியாது. இது ஒரு வேரியபிள், அதோட டேட்டா டைப் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் WS ஆர்டர் ஈக்குவல் டு ஆர்டர் டேட்டான்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த இடத்துல அது ஒர்க் ஆகும். இது வந்து என்னவும் ஆர்டர் டேட்டான்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சுங்களா? இது மாதிரி நீங்க கோடு 1 by 1 நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு இங்க வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இப்போ நம்மளோட இப்போதைக்கு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, புக் 2 அப்படின்றத க்ளோஸ் பண்ணி தான் நம்ம கோட் எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா. ஓகே, இப்போ இந்த ஃபைல் நம்ம ஒரிஜினல் ஃபைல் ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் ஆர்டர் டேட்டா இருக்குல்ல, இந்த ஃபைலுக்குள்ள வந்துடும். இப்போ இதுக்கு வந்து கோடு விண்டோ நமக்கு க்ளோஸ் பண்ணால தெரியல, அதனால போயிட்டு ஏதாவது ஒரு ஷீட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோடு கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த கோடு வந்துடும் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஃபைல் நேம் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இருக்கேன். இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா VBA ப்ராஜெக்ட்ல ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் பிளா பிளா பிளான்றது நம்மளோட ஃபைல் நேம். அதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவையில்லை, அது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாடியூல் 1 இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா மேலே வந்து உங்களுக்கு விண்டோல தெரியும் ஆட்டோமேட்டிக் ஆர்டர் ஆட்டோமேட்டிக் ஃபைண்ட் ஆர்டர் டேட்டா ஷீட் அண்ட் அப்டேட் ஃபார்முலா சொல்லி. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை வந்து இந்த டேட்டா ஷீட்ல இங்கே வச்சுட்டு என்ன பண்றேன், இப்போ நம்ம போய் ப்ரெஸ் பண்ணி ஒர்க் ஆகான்னு பார்க்கலாமா. ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க டேட்டா ஃபுல்லா ஃபில்லப் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியல அப்படின்னு ஆச்சுன்னா என்ன பண்ணோம், நீங்க விசுவல் பேசிக் 1 by 1 நீங்க கத்துக்கணும். பேசிக் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 49 லைன் கோடு பார்த்து 49 எத்தனை லைன் கோடு இருக்கு இந்த கடைசியில எண்டு சப்ல போய் பார்த்தாச்சுன்னா அது தெரியும். இது வந்து 49 லைன் கோடு இருக்கு. ஓகே, ஸோ இந்த 49 லைன் கோடும் நான் கிரியேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி. அது எப்படி பார்க்கறதுன்னா இங்க போய் பார்ப்போம். பாருங்க, இது டீபக் டூல் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி வியூல போயிட்டு டூல் பார்ல போயிட்டு இந்த டீபக்ன்ற
இந்த டிக் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டூல் பார் உங்களுக்கு வரும். இப்போ அது போயிடுச்சு இல்லையா? இப்போ வியூல போயிட்டு டூல் பார்ல போயிட்டு டீபக்ல கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு டூல் பார் இங்க வந்துருச்சு. இதுல போயிட்டு இந்த ஸ்டெப் இன்டூன்ற பட்டன் இருக்கு இல்லையா? இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்து வரும். ஸோ ஸ்டெப் இன்டூன்ற ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணுது. இங்க பாருங்க லைன் 1 காலம் 1 இருக்கு இல்லையா? லைன் 1 காலம் 1 இருக்கான இந்த கர்சரை வந்து வெர்டிகலா பிளிங்க் பண்ணிட்டு இருக்க இடம் பொசிஷன் வந்து காலம் 1ன்னு அர்த்தம். லைன் 1ன்றது ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா? எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிட்டு லைன் 1 இதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இது என்ன சொல்லுது கம்ப்யூட்டர்ல அப்படின்னு சப்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மேக்ரோ நான் ரன் பண்ண போறேன் ரெடியா அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கேட்கு. எஸ் ரன் பண்ணி சொல்லி சொல்றோம். இந்த மேக்ரோ ரன் பண்ணு சொல்லி கொடுத்தா மேக்ரோ ரன் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுது? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லா ரன் ஆகி முடிச்சிருச்சு. புரியுதுங்களா? ரைட். இப்போ நமக்கு ஜஸ்ட் ரன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாம இந்த ஸ்டெப் ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாமா? பிரைஸ் ஆர்டர் வேல்யூ இங்க டெலீட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஸ்டெப்ன்ற பட்டனை என்ன பண்றேன்? இங்க வச்சுட்டு ஸ்டெப் இன்டு ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்றேன். லைன் 1 காலம் 1 அப்படின்னு சொல்லி இந்த வெர்டிகல் லைன் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. லைன் 1 ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ ஸ்டெப் இன்டு மறுபடியும் வந்து பிரஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? ஸோ கம்ப்யூட்டர் ஹஸ் கம் டு த மோட் ஆஃப் ரன்னிங் த மேக்ரோ விச் இஸ் நேம்ட் அஸ் fill price through VL underscore ORD val through calc underscore dynamic அப்படின்ற ஒரு மேக்ரோவை ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் ஆஃப் தி வேரியபிள்ஸ் எல்லாமே கரெக்டா முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து என்னது? டபிள்யூஎஸ் ஆர்டர் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபிள்யூஎஸ் ஆர்டர்னா இந்த ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா? ஒர்க் ஷீட் டபிள்யூஎஸ்னா ஒர்க் ஷீட். ஆர்டர் டேட்டா அப்படின்ற ஷீட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு வந்து செட் ஆர்டர் டேட்டா த்ரூ திஸ் ஆர்டர் டேட்டான்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஏன் இந்த லைன்ல எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் டிக்ளரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே. இதெல்லாம் வந்து டைரக்டா ஜஸ்ட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜம்ப் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணாது. டிக்ளரேஷன் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாம மொத்தமா 3 சேர்த்து மொத்தமா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்கும்? டபிள்யூஎஸ் ஆர்டர்ன்றதுக்கு ஒர்க் ஷீட்ன்ற ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் அசைன் ஆயிடுச்சு. டபிள்யூஎஸ் ப்ராட்ன்றதுக்கு அதுக்கு ஒர்க் ஷீட்ன்ற டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது லாஸ்ட் ரோ ஆர்டர்னு சொல்லி போட்டுக்கலாம். அது வந்து லாங் அப்படின்னு நம்பர். இது வந்து ஒரு வேரியபிள். லாஸ்ட் ரோ ஆர்டர் அப்படின்னா ஒரு நம்பர், லாங் நம்பர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அர்த்தம். ஓகே. அடுத்தது லாஸ்ட் ரோ பிஆர்ஓடி அப்படின்னா லாங் அர்த்தம். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இப்போ ஆர்டர் டேட்டால இந்த மாதிரி லாஸ்ட் ரோ அப்படின்றத என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு காலத்துல போயிட்டு இந்த காலத்துல என்ன காலத்துல கண்டுபிடிக்குன்னு சொல்லி பார்க்கும். இப்போதைக்கு லாஸ்ட் ரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலம் பில வச்சிருக்கிறேன் இல்லையா? காலம் பில போயிட்டு கண்ட்ரோல் டவுன் பிரஸ் பண்ணியாச்சுன்னா லாஸ்ட் ரோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? 10,48,570. பட் அது எல்லாம் பிளாங்க். 10,48,575 பிளாங்க். 10,40,574 இஸ் பிளாங்க். இது மாதிரி ஒன்னொன்னா பார்த்துட்டு போய் பண்ணா டைம் ஆகும் இல்லையா? அதனால என்ன பண்ணுதோ கீழே போயிட்டு கண்ட்ரோல் அப்படின்றத கொடுத்துட்டு அப் ஆரோ கொடுக்கணும். அதாவது எக்ஸ்எல் அப், எக்ஸ்எல் எண்ட் அப் பண்ணி எக்ஸ்எல் எண்ட்ல வந்துட்டு அங்கிருந்து ஜஸ்ட் அப் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் எம்டி செல் எங்க இருக்கு? காலம் பில ரோ நம்பர் 8 சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணும்? ரோ நம்பர் ஹெச்லையும் ரோ நம்பர் ஐலையும் ஐ வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த ரோ வரைக்கும் தான் உங்களுக்கு பிரைஸ் ஆர்டர் வேல்யூ நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் ரோ இன் ஆர்டர் ஷீட்டை வந்து கண்டுபிடிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ரோ இன் ப்ராடக்ட் ஷீட்டு வந்து பாத்தீங்கன்னா காலம் பில இல்ல காலம் டில ஏதாவது காலத்துல வச்சு எண்ட் டவுன் பண்ணியாச்சுன்னா 10,40,576 இது பிளாங்க். 10,40,575 இது பிளாங்க். அப்புறம் கண்ட்ரோல் அப்னு சொல்லி பிரஸ் பண்ற யாரா இங்க வந்து நிக்குது. ஸோ ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட்ல ப்ராடக்ட் டேட்டான்ற ஷீட்ல 4th ரோ தான் லாஸ்ட் எம்டி நான் எம்டி ரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன கொடுக்குறாங்க? லாஸ்ட் ரோ ஆர்டர் ஷீட்ல லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் ஷீட்ல அப்படின்னு, அதாவது லாஸ்ட் நான் எம்டி செல் அப்படின்றது அந்த ரோ வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ இப்போதைக்கு எங்க இருக்குதுல செட் ஆர்டர் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கல ஆர்டர் டேட்டான்னு இருக்கு. ஸோ ப்ராடக்ட் டேட்டா நம்ம இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போதைக்கு என்ன பண்ணோம்? இதை இமிடியேட்டா ஆர்டர் டேட்டாவை போய் செலக்ட் பண்ணாது. ஏன்னா ஜஸ்ட் செட்டிங் த வேல்யூ ஒன்லி. இது வந்து எப்படி பார்க்கணும்? வியூல போய் கிளிக் பண்ணிட்டு லோக்கல்ஸ் விண்டோன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், வியூல போயிட்டு லோக்கல்ஸ் விண்டோல கிளிக் பண்ணணும். இப்ப பாருங்க டபிள்யூஎஸ் ஆர்டர்னு ஒரு வேரியபிள் கொடுத்தது இங்க இருக்கு இல்லையா?
WSPROD அடுத்த வேரியபிள் கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு இனிஷியல் பண்ணும்போது நத்திங் சொல்லி வரும். அதே மாதிரி லாஸ்ட் ரோ அப்படின்றது ஆர்டர் டேட்டா ஷீட்ல என்னதுன்னு பார்த்தா இனிஷியலா 0 இருக்கும். லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட்ல போயிட்டு அதை பார்த்தா அதுவும் இனிஷியலா 0 இருக்கும். இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணா லோக்கல் விண்டோல நம்ம வாட்ச் பண்ணிட்டே போகலாம். இப்போதைக்கு இந்த லைன் நம்பர் 8ல வந்து எல்லோ கலர் ஹைலைட்டா இருக்கு. எப்படி லைன் நம்பர் 8 சொல்றேன், இந்த ஏரியா பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 8. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த டீபக் டூல் பார்ல போயிட்டு ஸ்டெப் இன்டு கொடுத்தாச்சுன்னா செட் WS ஆர்டர் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் டாட் ஷீட் ஆர்டர் டேட்டான்னு இருக்கும். இப்போ WS ஆர்டர்ன்றது ஒர்க் ஆக போகுது. இப்போ சரியா, WS ஆர்டர் இப்போதைக்கு இங்க பிளஸ் எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ் வரும். உள்ளுக்குள்ள போய் பார்த்தாச்சுன்னா இந்த ஆர்டர் டேட்டான்ற ஒரு நேம் இருக்கும். பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் இன்டு கொடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா WS ஆர்டர் வந்து ஒரு பிளஸ் வந்துச்சு இல்லையா. உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் நிறைய டீடைல் இருக்கும். ஓகே, எக்ஸல் நிறைய ஃபாஸ்டா ஒர்க் பண்றதுக்கு ஆட்டோமேஷன் தேவை இல்லையா. அதுக்கு சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ WS ஆர்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைன்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்க மைனஸ் சொல்லிட்டு பிளஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி வந்துடும். கீழே பாத்தீங்கன்னா WS ப்ராட் தான் இருக்கு. ஓகே, இதுல பிளஸ் இல்லை. ஆனா WS ஆர்டர்ல போயிட்டு பிளஸ் கொடுத்தாச்சுன்னா அதுல போன அப்ளிகேஷன் ஆட்டோ ஃபில்டர் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதுல அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா என்ன ஆகும், இந்த ஆர்டர் டேட்டான்னு டெக்ஸ்ட் புக்ல டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கு இல்லையா டபுள் கோட்ல, அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிருக்கோம். WS ஆர்டர்னா அப்படின்னு சொல்லி ஆர்டர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று அசைன் ஆகும். ஓகே, அதுக்கு வந்து ஃபார்முலாவில் போய் பார்க்கணும். இல்லை வேல்யூன்னு சொல்லி ஒரு ஐட்டம்னு இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்ல, அந்த வேல்யூன்றது போய் பார்த்தோன்னா தெரியும். இப்போதைக்கு இந்த இடத்துல வீக்கு அப்புறம் பார்த்தோம்னா வேல்யூன்னு எங்கேயா இருக்க பார்த்தா இல்லை இல்லையா. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மேலே போயிட்டு ஃபார்முலாவில் போய் பார்ப்போம். நான் ஈக்குவல் டு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி போட்டு அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார்முலா அப்படின்றதும் WS ஆர்டர்ல இங்கே இல்லை. பட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ இடத்துல காமிக்கிற உங்களுக்கு ஃபார்முலா வந்திருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கு, இல்லைன்னா நேம் சொல்லி வந்திருக்கும். ஓகே, இந்த இருக்கு நேம் இருக்கு, கரெக்ட். ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. WS ப்ராடக்ட்டுக்கு ஒரு WS ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இங்க இருக்கு இல்லையா. இதுக்கு ஆர்டர் டேட்டான்னு இருக்கு. இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நீங்க இந்த இடத்துல டீட்டெயில போய் பார்க்கும்போது நேம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் போய் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்டான்னு ஃபில்லப் ஆயிருக்கு. இது புரியுதுங்களா. ஓகே, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி WS இந்த பிளஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ பிளஸ் போட்டோம்னா நிறைய பிளஸ்ன்றது உங்களுக்கு கீழே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல போய் ஃபார்முலான்றதுல போய் பார்க்கலாம், இல்லைன்னா நேம்ல பார்க்கலாம், இல்லைன்னா வேல்யூல பார்க்கலாம். நீங்க ஃபார்முலான்றதே காணும். எனேபிள் செக்ஷன் இருக்கு இல்லையா, இங்க ஃபில்டர் மோட் இருக்கு பார்த்தீங்களா, FORன்றது வரவே இல்லை இங்க, ஃபார்முலா இல்லை. அடுத்து நேம்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நேம் அப்படின்றது பார்த்தா நேம் 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 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது மாதிரி இருக்கும். இதுல பார்த்தா டைரக்டா தெரியும். இப்போ நமக்கு இதுக்கு வந்து ஆர்டர் டேட்டான்ற வேல்யூ செட் ஆயிருக்கு, இது ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து. இப்போ கீழே போய் வேல்யூன்றதையும் இப்போ பார்க்கணும். சப்போஸ் எதுவுமே இல்லை வேல்யூன்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை கீழே போய் பார்த்தீங்கன்னா வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா யூக்கு அப்புறம் வில வேல்யூன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு தேவையான நேம் அப்படின்றது அசைன் ஆச்சு. ஓகே, இதே மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் அப்படின்றது அடுத்து வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்றேன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்றத கொலாப்ஸ் பண்ணிடுறேன். WS ஆர்டர் அப்படின்ற வேரியபிளுக்கு உண்டான இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன வேல்யூ என்ன டைப்ன்றது. ஓகே, ஸோ WS ஆர்டர்ன்றது ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்களாங்க, ஒர்க் ஷீட் அப்படின்னு போட்டு. ரைட், ஸோ இப்போ இந்த லைன் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி இங்க கிளிக் பண்ணி பார்த்தோம்னா லைன் நம்பர் 9 எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, லைன் நம்பர் 9 எக்ஸிக்யூட் பண்ற டீபக் டூல்ல போயிட்டு F8 சொல்லி கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுது, WS ப்ராட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டேட்டா செட்ன்றதை முடிச்சிச்சு, இதுக்கு டேட்டா அசைன் பண்ணி. ஸோ WS ப்ராடக்ட்ன்ற வேரியபிளுக்கு ப்ராடக்ட் டேட்டான்ற நேம் வந்துருச்சு. ஸோ இப்போ WS ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா பிளஸ் வந்துருக்கு இல்லையா. இப்போ உள்ள போயிட்டு நம்ம ஃபார்முலா இருக்காது, வேல்யூ இருக்காது, நேம் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனால் ஒர்க் ஷீட்டுக்குலாம் வந்து நேம் தான் இருக்கும். ஸோ நேம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டேட்டான்னு வந்துருச்சா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. ஓகே, ரைட். அடுத்தது என்ன பண்ண போறோம், இந்த லைன் இருக்கு இல்லையா, இது என்ன லைன்றது இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, லைன் 12 வந்து இப்போதைக்கு WS ஆர்டர் டாட் ஆக்டிவேட் சொல்லி எல்லோ கலர் ஹைலைட் பண்ணிருக்கு. இதை தான் வந்து ரன் பண்ண போகுது. ஸோ இப்போதைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா, ஸ்டெப் இன்டு சொல்லி கொடுத்தா WS ஆர்டர் ஆக்டிவேட். அது மாதிரி போடுறாங்க. இப்போதைக்கு நம்ம எக்ஸல் ஷீட்ல எந்த ஷீட் இப்போ ஆக்டிவா இருக்கு, ப்ராடக்ட் டேட்டான்ற ஷீட். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு என்ன ஆகும், WS ஆர்டர் டாட் ஆக்டிவேட் இருக்கு. ஸோ WS ஆர்டருக்கு நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கிறோம், ஆர்டர் டேட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. WS ஆர்டர் செட் WS ஆர்டர் ஈக்குவல் டு திஸ் ஒர்க்புக் டாட் ஷீட்ஸ் விதின் பிராக்கெட் விதின் டபுள் கோட் ஆர்டர் டேட்டான்ற. ஸோ ஆர்டர் டேட்டான்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ண போகுது. ஓகே, ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணி ஸ்டெப் இன்டு பிரஸ் பண்ணி ஆர்டர் டேட்டா ஷீட் ஆக்டிவேட் ஆயிடுச்சா. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, ஆர்டர் டேட்டா ஹெடர்ஸ் ஆர் இன் ரோ 2 அப்படின்னு சொல்லி போட்டு இல்லையா. ஓகே, ஆர்டர் டேட்டா ஹெடர்ஸ் ஆர் இன் ரோ 2 நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரோ 1ல தான் நார்மலாக வந்து ஹெடர் கொடுப்போம். நான் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்காக எனக்கு ஹெடர் ரோ வந்து 2ன்னு சொல்லி கொடுத்து நம்மளோட கோட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ செட் எஃப் ப்ராட் ஐடி, அப்புறம் என்ன போட்டிருக்கு, செட் எஃப் பிரைஸ், செட் எஃப் குவான்டிட்டி, செட் எஃப் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். இதெல்லாம் வந்து விபிஎல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன பண்ணுது, ஃபைண்ட் ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற காலத்தை கண்டுபிடிச்சு அந்த காலம் நம்பரை அசைன் பண்ணும். ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா எஃப் ப்ராடக்ட் ஐடின்றது நத்திங் இருக்கு. இப்போ எஃப் ப்ராடக்ட் ஐடின்றது எக்ஸிக்யூட் ஆக போகுது. எக்ஸிக்யூட் ஆன அப்புறம் இந்த நத்திங்கிறது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா, எக்ஸிக்யூட் பண்ணலாமா இப்போ. ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது காலத்தை பாருங்க, இது காலம் ஏன்றது 1ன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4. ஸோ ப்ராடக்ட் ஐடின்றது என்ன இருக்கு, 4th காலம் அல்லது காலம் டி இருக்கு. இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஷேப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இங்க பாத்தீங்கன்னா எஃப் ப்ராட் ஐடின்றது இது நத்திங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஒரு பிளஸ் போட்டு உள்ள எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பிளஸ்ல போயிட்டு இங்க பிளஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் ஆயிடுச்சு. எஃப் ப்ராட் ஐடின்றதுல அதுல நிறைய ஐட்டம் இருக்கு, ஆட் இன்டென்ட் அலோவ் எடிட் இருக்குல்ல. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்ணோம், அடுத்தது என்ன பண்ணோம், ஸோ ஃபார்முலா அப்படின்றதுல போய் பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஐடின்னு வந்துச்சு. ஸோ ஃபார்முலாவில் எக்ஸல் விபியில் நிறைய டைப்பு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால எக்ஸல்ல வந்து சில கீவேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா, ஃபார்முலா 2, ஃபார்முலா 2 லோக்கல் அப்படின்னு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எல்லாத்துலயுமே போய் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் விபிஎல்ல போகும்போது எதுக்கு இவ்வளவு டீட்டெயில் வந்து ப்ராடக்ட் ஐடி சொல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபார்முலா இஸ் ப்ராடக்ட் ஐடி, எஃப் ப்ராட் ஐடியில வந்து ஃபார்முலா இஸ் எஃப் ப்ராடக்ட் ஐடிங்கிறது. இப்போ இதுல போயிட்டு நேம் சொல்லி இருக்கான்னு பார்த்தா இதுல போய் நேம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நேம் இருக்கு, பட் இதுல வந்து வேற மாதிரி டீட்டெயில் இருக்கு இல்லையா. நம்ம ஃபார்முலாவிலேயே நமக்கு ப்ராடக்ட் ஐடின்றது. அடுத்து வேல்யூ அப்படின்றதுல போய் பார்ப்போம். இங்க வேல்யூ அப்படின்றதுல வேல்யூ 2 பார்த்தீங்களா ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 டீட்டெயில் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். ஒரு ஐட்டத்துக்கு வந்து ஒரு வேரியபிளுக்கு என்ன பார்க்கணும், ஃபார்முலா அப்படின்ற டீட்டெயில பார்க்கலாம், இல்ல நேம்ன்ற டீட்டெயில் பார்க்கலாம், இல்ல வேல்யூன்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு வேல்யூ வந்திருக்கு, ஃபார்முலா அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி செட் ஆயிடுச்சு. ஓகே, இதையும் வந்து என்ன பண்றேன், இப்போ கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு WS ஒர்க் ஆர்டர்ல WS ஆர்டர்ல ஆர்டர் டேட்டான்னு சொல்லி டேட்டா பதிவாச்சு, WS ப்ராட்ல ப்ராடக்ட் டேட்டான்னு சொல்லி பதிவாச்சு. இப்போ ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது எஃப் ப்ராடக்ட் ஐடியில போயிட்டு ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற டேட்டா பதிவாச்சு. அதே மாதிரி எஃப் பிரைஸ்ல போயிட்டு பிரைஸ் சொல்லி பதிவாகும். ஓகே, அதே மாதிரி எஃப் வேல்யூல போயிட்டு ஆர்டர் வேல்யூன்றது பதிவாகும். இவ்வளவு வந்துச்சு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, எஃப் வேல்யூ கிரியேட் பண்ணிடலாம். இப்போ எஃப் ப்ராடக்ட் ஐடி இஸ் நத்திங், அதாவது எஃப் ப்ராடக்ட் ஐடினா என்னது, ப்ராடக்ட் ஐடின்ற ஒரு காலம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி பிரைஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லைன்னா நத்திங் சொல்லி கொடுத்து மெசேஜ் பாக்ஸ் 1 or more required headers product ஐடி அப்படின்ற இல்லைன்னு சொல்லி மெசேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இல்லைன்னா என் எக்ஸிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ரோ ரன் ஆகிறத விட்டு வெளியில வந்துடும். இல்லைன்னா என் டிஃப்னு சொல்லி வந்துடும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணும், இஃப் ப்ராடக்ட் ஐடி இஸ் நத்திங் ஆர் எஃப் பிரைஸ் இஸ் நத்திங், அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி என்ன பண்ணும், ப்ராடக்ட் ஐடியும் செக் பண்ணுது, அதெல்லாம் இல்லைன்னா நத்திங் தென் அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகே, புரியுதுங்களா. ஸோ ப்ராடக்ட் ஐடி நமக்கு இங்க இருக்கு இல்லையா, இருக்குது. ஸோ அடுத்த பிரைஸ் இங்க இருக்குது. அடுத்தது என்ன பண்ணும், மெசேஜ் மாதிரி எண்ட் இஃப் சொல்லி வந்துடும். ஸோ எண்ட் இஃப் இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது, எண்ட் இஃப் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபைண்ட் லாஸ்ட் ரோ, இது பாருங்க, ஃபைண்ட் லாஸ்ட் ரோ இன் ஆர்டர் டேட்டா பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் ஐடி காலம் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லையா. அதுக்கு என்ன பண்றாங்க, லாஸ்ட் ரோ ஆர்டர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகே, இதுல வந்து செட் வேல்யூ சொல்லி கொடுக்கல இல்லையா. செட் வேல்யூனா நார்மலா டெக்ஸ்ட் வேல்யூ கொடுப்போம். இது வந்து லாஸ்ட் ரோ ஆர்டர் நம்பர் கொடுக்கறதுனால என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்து WS ஆர்டர் செல்ஸ்ல போயிட்டு WS ஆர்டர் டாட் ரோஸ் கவுண்ட் இருக்கு, எத்தனை ரோ இருக்கோ எல்லாத்தையும் டோட்டலா கவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். கவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது இப்போ எஃப் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, எஃப் ப்ராடக்ட் காலம், அந்த ப்ராடக்ட் காலம் வரைக்கும் உள்ள போயிட்டு எத்தனை என்ன பண்ணும், எண்ட் எக்ஸ்எல் அப் ரோ அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த மாதிரி போயிட்டு எஃப் ப்ராடக்ட் ஐடி காலம் இருக்குல்ல, ப்ராடக்ட் ஐடி காலம் இங்க போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டவுன் சொல்லி போயாச்சுன்னா
இந்த மாதிரி ஃபுல்லா எண்ட் ஃபுல்லா போயிடும். ஓகே, எண்ட் அப்படின்றது எண்டில் போயிட்டு எக்ஸல் அப் காலம் டின்றது என்னது ப்ராடக்ட் ஐடி காலம். காலம் டின்னு இங்க டிஃபைன் பண்ணல, எஃப் ப்ராடக்ட் ஐடி காலம் போட்டுக்கலாம். இதோட காலம் நம்பர் என்ன? இந்த காலம் நம்பர் 1 2 3 4 4th காலம். ஓகே, அந்த காலத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து WS செல்ஸ் சொல்லி போட்டுக்கலாம். WS ஆர்டர் டாட் செல்ஸ்ல இந்த செல்ஸ்ல வந்து 2 வேல்யூ இருக்கும். கமாவுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ, கமாவுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ. இந்த கமாவுக்கு முன்னாடி உண்டான வேல்யூ வந்து இது வந்து குறிக்கிறது என்னது? ரோ நம்பர். அதோட ரோவை கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி அர்த்தம். எந்த ரோ அப்படின்றது WS ஆர்டர் ரோஸ் டாட் கவுண்ட் இருக்கு. எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை கவுண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து இதுல வந்து எந்த காலத்துல போய் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த காலத்துல போயிட்டு எண்ட் அப்படின்னு இருக்குல்ல, எண்ட் அந்த காலத்துல போய் எண்ட்னு பண்ணதுதான் இப்போ ஜஸ்ட் 10,40,000 வந்துச்சு. கடைசி காலம் எண்ட். அங்க போயிட்டு எக்ஸல் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த அர்த்தம். ஸோ ரோ நம்பர் 8ன்றது ஆன்சர். டாட் ரோன் இருக்குல்ல, எண்ட் எக்ஸல் அப் போயிட்டு டாட் ரோன் கொடுத்தோம்னா இந்த ரோ நம்பர் 8ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த ரோ நம்பர் 8 தான் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணும், எந்த இதுக்கு வேல்யூ கொடுக்கும்? ஜஸ்ட் இப்போ எல்லோ கலர் லைனை காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லோ கலர் லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் ரோ ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் டேட்டால எத்தனை ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, அந்த ரோ நம்பர் எடுத்து கடைசி நம்பர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் டேட்டா ஷீட்ல இருக்கிறோம். இதுல லாஸ்ட் ரோ ஆர்டர் இருக்கு. லாஸ்ட் ரோ அப்படின்றது இருக்கு இல்லையா, எந்த ரோன்னு சொல்லி பார்க்கணும்னா என்ன பண்ணும், இந்த ப்ராடக்ட் ஐடின்ற காலத்துல போயிட்டு டவுன்ல போயிட்டு அங்கிருந்து எக்ஸல் எண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. காலம் நம்பர் 8ன்னு சொல்லி வரும். அதாவது லாஸ்ட் ரோ ஆர்டர்ன்றது இப்போ 0 இருக்கிறது வந்து இந்த எல்லோ கலர் லைன் எக்ஸிக்யூட் ஆனோம்னா 8ன்னு சொல்லி மாறும். ஓகே, பார்க்கலாமா? செஸ் எக்ஸிக்யூட் இட் நவ. பார்த்தீங்களா, 8ன்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்றது இந்த ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் டேட்டால போயிட்டு என்ன பண்ணும், எந்த காலத்துல போய் பார்க்கணுன்றது பார்க்கணும். ஸோ இப்போ WS ப்ராடக்ட் டாட் ரோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லி போயிட்டு என்ன பண்ணுது, ஃபைண்ட் ப்ரைஸ். அப்புறம் என்ன பண்ணும், ப்ரைஸ் இந்த காலம் இருக்குதான்னு சொல்லி பார்க்குது. கரெக்டான மேட்சிங் பண்ணி இந்த டீட்டெயிலாம் வந்து லுக் அட் எக்ஸல் ஹோல் எல்லா ஷீட் இந்த ஹோல் இந்த ஷீட்லேயே ப்ராடக்ட் டீட்டெயிலே போயிட்டு ஃபுல்லாக கண்டுபிடிக்கும். ப்ரைஸ் எங்க இருக்கு, ப்ரைஸ் எங்க இருக்கு, ப்ரைஸ் எங்க இருக்குன்னு. நம்மகிட்ட நார்மலாக ப்ரைஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த ப்ரைஸோட டீட்டெயில் எடுத்து என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்றது இங்கே வரும். WS ரோஸ் 1 எழுதி போட்டு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோல போயிட்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இதுல ப்ரைஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து வர இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட நம்பர் 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ 4th ரோ அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இங்க வந்து என்ன வரணும், லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்னா 0ல இருந்து 4ன்னு சொல்லி வரணும். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ செட் வேல்யூன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் ரோன்றது இங்க யூஸ் பண்ணலாம். எஃப் பிரைஸ் ப்ராடக்ட் தான் அந்த வேல்யூக்கு தான் வந்து வேல்யூ செட் பண்றாங்க. என்ன மாதிரி வேல்யூ செட் பண்றாங்க, இதுல போயிட்டு அந்த பர்டிகுலர் வந்து பிரைஸ்ன்றது எத்தனாவது காலத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இஃப் பிரைஸ் எஃப் பிரைஸ் ப்ராடக்ட் ஐடி இஸ் நத்திங் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகல. இல்லைன்னா இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறோம், பிரைஸ் ஹெடர் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. இப்போதைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன ஆகுது பார்க்கலாமா? இப்போ பாருங்க, எஃப் பிரைஸ் ப்ராடக்ட்ன்றது பிளஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இது மாதிரி பிளஸ் இல்லாம மைனஸ்ல இருந்துச்சு இல்லையா, இப்போ எதுவுமே இல்லாம வச்சு இப்போ இந்த பிளஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சோன்னா இதுல போயிட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஃபார்முலா இருக்கணும் பார்க்கணும், நேம் இருக்கா பார்க்கணும், வேல்யூ இருக்கா பார்க்கணும். இது வந்து டெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், இப்போ உள்ள போயிட்டு ஃபார்முலான்றது பிரைஸ் சொல்லி வந்துச்சு. ஸோ எஃப் பிரைஸ் ப்ராட் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து பிரைஸ் அப்படின்ற நேம் கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? ரைட். இப்போ நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுது, மெசேஜ் பாக்ஸ் ரைட். இல்லைன்னா அது மாதிரி பிரைஸ் இந்த ஹெடர் இல்லைன்னு என்ன பண்ணும், இந்த மேக்ரோ ரன் பண்ற விட்டு வெளியில வந்துடும், எக்ஸிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன் டிஃப்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஏன்னா பிரைஸ் இந்த கண்டுபிடிச்சி வந்துருச்சு இல்லையா, இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எஃப் பிரைஸ் ப்ராட்ன்றதுக்கு வேல்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்றேன். இது வந்து இப்போ என் டிஃப்னு வந்துச்சு. எக்ஸிட் சப்னு எப்போ வரும், பிரைஸ் இந்த காலம் இல்லைன்னா எக்ஸிட் சப் ஆகிட்டு வெளியே போயிருக்கும் இடத்துக்கு. இப்போ என் டிஃப்னு சொல்லி இஃப் முடிச்சாச்சு. அடுத்து எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போன்ற மேல மூவ் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்னு இல்லையா, இதுல போய் பார்த்தோன்னா இந்த WS ப்ராடக்ட்ன்றது அந்த ஷீட் ஒர்க் ஷீட், எந்த ஒர்க் ஷீட், ப்ராடக்ட் டேட்டால உண்டான ஒர்க் ஷீட்ல டாட் செல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, அந்த செல்ஸ் கொடுத்துட்டு இந்த
ரெண்டு கமாக்கு இடையில வந்து சாரி ரெண்டு பிராக்கெட்டுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது இந்த கமாக்கு முன்னாடி கொண்டான ரோ நம்பர், அப்புறம் கமாக்கு அப்புறம் கொடுக்கறது காலம் நம்பர் அப்படின்னு. ஸோ என்னன்னா ரோ நம்பர் எத்தனை ரோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறே கொடுக்குறோம். இது எந்த காலத்துல பார்க்கணும்னா ரெண்டாவது காலத்துல பார்க்கணும்னு சொல்லி. புரியுதுங்களா? இந்த கலாம் ப்ளூ கலர்ல தெரியுதா? ரெண்டாவது காலம். காலம் இது ஃபர்ஸ்ட் காலம் இது கிடையாது, ரெண்டாவது காலத்துல இது கிடையாது, ரெண்டாவது காலம் இது. ஓகே, இதுல போயிட்டு என்ன பண்ணோம், இங்க இந்த ரெண்டுக்கு அப்புறம் அந்த கமா போட்டு ஐ மீன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுல, இதுக்கப்புறம் டாட் போட்டு எண்ட் எக்ஸல் அப் டாட் ரோ அப்படின்னு. இந்த எண்ட் எக்ஸல் அப் எந்த இடத்துல போய் பண்ணணும்னா ரெண்டாவது காலத்துல போய் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு. எந்த இதுல போய் பண்ணணும், டபிள்யூஎஸ் ப்ராட் என்ற ஒரு ஷீட்ல போய் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராடக்ட் டேட்டால இந்த காலம் டோ இந்த ரெண்டாவது காலத்துல போயிட்டு என்ன பண்ணணும், எண்ட் அப்படின்ற எண்டு கீழே போயிடுச்சு 10,40,575. அதுக்கப்புறம் எக்ஸல் அப்னா என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் அப் எவரை ப்ரெஸ் பண்ணா எங்க போதாங்க இந்த இடத்துல வந்து எந்த ரோ வருதோ அந்த ரோவோட நம்பர் தான் இந்த. ஸோ எக்ஸல் எண்ட் அப் டாட் ரோன்னு சொல்லி வந்திருக்கு வந்து அந்த ரோ நம்பர் 4 இந்த இடத்துல எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 4 இல்லையா? ஸோ என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு which is equal to WS product cells அப்படின்றதுல இந்த பர்டிகுலர் ரோல என்ன பண்ணும், ரெண்டாவது காலத்துல போயிட்டு என்ன பண்ணும், எண்ட் எக்ஸல்ல போயிட்டு அதோட ரோ நம்பரை கண்டுபிடிக்கணும் போட்டு. ஓகே, அதுல உள்ள ரோஸ் எல்லா ரோஸும் அர்த்தம், எல்லா ரோஸும் டோட்டல் ரோஸுக்கு கீழே போயிட்டு எக்ஸல் எண்ட் அப் சொல்லி போயிட்டு ரோ நம்பர் 4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், நான் இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளோட் பண்ணதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எஃப் பிரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எஃப் பிரைஸ் ப்ராடக்ட் அப்படின்றது எக்ஸ்ப்ளோட் பண்ண முடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி வரணும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்றதுக்கு வேல்யூ வந்துச்சு. என்ன வேல்யூனா இந்த இடத்துல போய் உள்ள போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எங்க போச்சு அது டாட் டீட்டெயில் காணும் இந்த இடத்துல. எஸ், இந்த இடத்துல இருக்கு. எஸ், கரெக்ட். இப்போ லாஸ்ட் ரோ பிஆர்ஓடி அப்படின்றது நம்பர் 4 வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட் ரோன்றது ஆர்டர் ஷீட்ல போய் பார்த்தா 8 ரோ டேட்டா இருக்கு, லாஸ்ட் ரோ ப்ராடக்ட்ல போய் பார்த்தீங்கன்னா 4 ரோ டேட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணோம், அப்ளை VLOOKUP இன் ஆர்டர் டேட்டா பிரைஸ் காலம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சிங்கிள் கோட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலா எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்கக்கூடிய டீடைல் இது. ஓகே, நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இந்த செட் ஆஃப் கோட்ஸ் என்ன பண்ண போகுது, VLOOKUP அப்ளை பண்ண போகுது. ஸோ WF டாட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, எந்த ரேஞ்ச் அது, WS ஆர்டர் டாட் செல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து செல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இல்ல, ஃபர்ஸ்ட் டேட்டா பிஃபோர் கமா வந்து ரோ நம்பர். ஸோ இதுல கமாக்கு முன்னாடி என்ன இருக்கு, நம்பர் 3 இருக்கு. ஸோ இது எந்த ஷீட்ல போய் பார்க்கணும், WS டாட் ஆர்டர்ன்றது ஆர்டர் டேட்ல போய் பார்க்கலாமா, அதுல என்ன ரேஞ்சை பத்தி பேசுறோம், WS ஆர்டர் டாட் செல்ஸ்ல போய் தேர்ட் ரோ அப்படின்னு இருக்கு. தேர்ட் ரோ எதுக்கு நம்ம பார்க்குறோம், செகண்ட் ரோல ஹெடர் இருக்கு, அடுத்து தேர்ட் ரோல இருந்து டேட்டா ஃபில்அப் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் ரோல போயிட்டு எஃப் பிரைஸ் டாட் காலம் இருக்கு இல்லையா, எஃப் பிரைஸ் டாட் காலம்ன்றது என்ன இருக்கு, இந்த காலம் வந்து 8th காலம் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு லாஸ்ட் ரோ ஆர்டர் இருக்குல்ல 8 அப்படின்றது அந்த ரோ வரைக்கும் ஃபில்அப் ஆகும். ஸோ என்ன அர்த்தம்னா H3 அதுல இருந்து H4 H5 H6 H7 H8 வரைக்கும் ஃபில்அப் ஆகும். ஏன்னா இந்த 8 இருக்குல்லையே அது வரைக்கும் ஃபில்அப் ஆகணுன்றதை இங்க டிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி WS டாட் ஆர்டர் செல்ஸ்ல போயிட்டு தேர்ட் ரோல இருந்து தேர்ட் ரோ அப்படின்றதுல எஃப் பிரைஸ் காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். என்ன ஃபில்அப் பண்ணும், அடுத்தது பாருங்க, WF ஆர்டர் டாட் செல்ஸ் லாஸ்ட் ரோ ஆர்டர். லாஸ்ட் ரோ ஆர்டர்னா என்னது, இந்த இடத்துல பாருங்க 8. ஸோ இதுக்கு நம்பர் என்ன 8. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்ஸ்க்கு அப்புறம் WS ஆர்டர் டாட் செல்ஸ், இந்த டாட் செல்ஸ் சொல்லி போட்டாலே வந்து ஒரு பிராக்கெட் 2 பிராக்கெட்டுக்கு இடையில என்ன இருக்கும், ஒரு கமா இருக்கும். அந்த கமாக்கு முன்னாடி உண்டானது அதாவது லெஃப்ட்ல உண்டானது ரோ நம்பர். ஸோ லாஸ்ட் ரோ ஆர்டர்னு என்ன அர்த்தம், லாஸ்ட் ஆர்டர் 8th ரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ 8th ரோ, அடுத்தது கமாக்கு அப்புறம் இருக்கிறது காலம் எஃப் பிரைஸ் டாட் காலம். 8th ரோல வந்து எஃப் பிரைஸ் காலம் இந்த காலம் அப்படின்னு செட் ஆயிருக்கு இல்லையா.
ஸோ இந்த காலம் வரைக்கும் போயிட்டு அதுக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்றது கிளிக் பண்ணிடுவோம். ஃபார்முலா அதில் உண்டான ஃபார்முலா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் போட்டு அப்புறம் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அண்டர்லைன் வந்து கண்டினியூ டு த நெக்ஸ்ட் லைன் வித் சேம் கோட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த லைன் பாருங்க லைன் 40, இந்த லைன் பாருங்க லைன் 41. லைன் 40யும் 41 கண்டினியூ ஆகிறதுக்கு அப்படின்றது மீனிங் வந்து அது இந்த ஸ்பேஸுக்கு அப்புறம் அண்டர்லைன் அப்படின்றது. ஆக்சுவலா இது கோட பார்ட் கிடையாது, அடுத்த லைனை சேர்த்து வந்து ஒரே கோடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணோம், வி லுக்கப் ஆர்சின்னு சொல்லி போட்டு இந்த ஃபார்முலா வி லுக்கப் ஃபார்முலாக்கு உண்டான டீட்டெயில் இருக்கு. இந்த ஃபார்முலா பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வி லுக்கப் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது. இது நம்ம கம்ப்யூட்டர் அப்படியே கொடுத்துருச்சு. இது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், வீடியோ ரொம்ப லென்த்தா போகுன்றதுனால ஜஸ்ட் வி லுக்கப் அப்ளை பண்ண போகுன்றது மட்டும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல நான் எங்க வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸல்ல நமக்கு இந்த எல்லோ கலர் லைன் இந்த கோட்ல போய் எடிட் ஆக போகுது, ஐ மீன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஜஸ்ட் என்ன பண்ணுறது, பிரைஸ் டீட்டெயிலாக வந்து ரோ நம்பர் 3ல இருந்து ரோ நம்பர் 8 வரைக்கும் ஃபில் அப் ஆக போகுது. இந்த இதான் புரியுதுங்களா? ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணலாமா, ஸ்டெப் இன்ட்டு ப்ரெஸ் பண்ண பாருங்க, ஜஸ்ட் வந்துச்சா, மேஜிக் நடந்துச்சு பாருங்க. இது மாதிரி 1000 ரோ இருந்தாலும் 1000 ரோல போய் ஃபில் அப் ஆகும். ஏன்னா லாஸ்ட் ரோ ப்ராடக்ட் அப்படின்றது லாஸ்ட் ரோ ஆர்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அப்ளை ஆகுது. ஸோ லாஸ்ட் ரோ ஆர்டர்ல 8 அப்படின்றதுனால இந்த 8th ரோ வரைக்கும் டேட்டா ஃபில் அப் ஆகுது. நீங்க உங்களுக்கு டேட்டா இங்கெல்லாம் வந்து ஒரு 1000 ரோ வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. 1000 ரோனா எங்க போகும், இந்த இடத்துல வந்துருக்கும் இல்லையா? கரெக்டா போய் பார்த்தோன்னா இந்த இடம் வரைக்கும் இருக்கும் டீட்டெயில். இந்த 1000 ரோ வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டா ஃபில் அப் ஆகும். அதை வேணா ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா அப்புறமா? ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம விட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி போகலாம். இப்போ பிரைஸ் டீட்டெயில் ஃபில் அப் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, ஃபில் ஆர்டர் வேல்யூன்றதுக்கு அடுத்து கால்குலேஷன் போட்டுருங்க. இதே மாதிரி தான் வந்து ஆர்டர் வேல்யூன்றது இங்க எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, ஆர்டர் வேல்யூன்றது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இங்க மேல லோக்கல்ஸ் என்ன பண்றாங்க மேல தள்ளி வச்சுக்கலாம். ஸோ எண்டு சப்ன்றது இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரே மெசேஜ் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த எல்லோ கலர் டீட்டெயில் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஜஸ்ட் பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ ஆர்டர் வேல்யூன்றது என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்ம்ல வந்து பிரைஸ் இன்ட்டு ஆர்டர் குவான்டிட்டி செட் பண்ணிக்கிறோம். இதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா லென்த்தியான வீடியோ போயிடும். ஓகே ரைட், இப்போ ப்ரெஸ் பண்றேன், ஜஸ்ட் ஆர்டர் வேல்யூ ஃபில் அப் ஆயிடுச்சு. ஆர்டர் வேல்யூ போய் பார்த்தோன்னா என்ன இருக்கு, H3 இன்ட்டு E3, அடுத்தது H4 இன்ட்டு E4, H5 இன்ட்டு E5, இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் போய் பார்த்தோம்னா H8 இன்ட்டு E8 வந்துச்சு. அதாவது H8ல என்ன இருக்கு, 200 இருக்கு, பிரைஸ் இஸ் 200. அடுத்து E8ல என்ன இருக்கு, 54. ஸோ 200 இன்ட்டு 54 இஸ் ஆர்டர் வேல்யூ 10,800. அடுத்து மெசேஜ் பாக்ஸ் இருக்குல்ல, பிரைஸ் புல்டு டைனமிக்லி, இதெல்லாம் வந்து பிளா பிளாலாம் வந்து மெசேஜ் பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா, மெசேஜ் பாக்ஸ் பிரைஸ் புல்டு டைனமிக்லி பிளா பிளா பிளான்ற மெசேஜ் இருந்துச்சு. இந்த டபுள் கோட்ல நீங்க மெசேஜ் பாக்ஸ்ல என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது எக்ஸிட் எண்ட் சப் அப்படின்னு சொல்லி கொடுத்து சப் முடிஞ்சிருச்சு. ஸோ மேக்ரோ ரன் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லா எக்ஸ்பிரஷன் வேல்யூ எல்லாமே நத்திங். இதுதான் நமக்கு ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ப்ரெஸ் இப்போ டெலீட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த இதே டீட்டெயில சும்மா ஜஸ்ட் என்ன பண்றேன், ஒரு 1000 வரைக்கும் போட்டு வேகமா ரன் பண்ணி காமிக்கலாமா? 1000 அப்ராக்சிமேட்டா 1371 வச்சுப்போம். ஓகே, 1371. இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஃபில் அப், இந்த கர்சரை எங்க வேணா வச்சுக்கலாம். ஓகே, கர்சரை எந்த இடத்துல வச்சாலும் இந்த இடத்துல நமக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மேக்ரோ தான் இருக்கு. டிக்ளரேஷன்ல பார்த்தா ஃபில் பிரைஸ் பிளா 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 இருக்கு, இது வந்து இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ணும், ரன் அப்படின்ற கிளிக் பண்ணும். பட் உங்களுக்கு புரியணுன்றதா எந்த இடத்துல வேணும் வச்சுட்டு பண்றது அப்படின்றது பொதுவாக என்ன பண்றேன், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோம். ஓகே, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ரன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லா 1371 ரோஸ்க்கும் பிரைஸ் வந்துருச்சு, ஆர்டர் வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதே இது வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஆர்டர் டேட்டான்றத ஷீட்டை வந்து என்ன பண்றேன், 2ன்னு சொல்லி மாத்திக்கிறேன். அடுத்தது ப்ராடக்ட் கோட் இங்க வந்துட்டு பார்த்து இந்த டேட்டா இருக்குல்ல, ஆர்டர் டேட்டா 1 இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஆர்டர் டேட்டான்னு சொல்லி இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுருக்கோம். இந்த ஃபைல்ல பாருங்க, செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன், மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வியூ கோட்ல போயிட்டு அந்த மாடியூல்ஸ்ல என்ன பண்றேன், இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த செட் WS ஆர்டர் சொல்லி போட்டு ஆர்டர் டேட்டான்னு சொல்லிட்டு இல்லையா, இதுதான் அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஆர்டர் டேட்டான்றது கொடுத்தனால ஆர்டர் டேட்டா ஷீட்டை கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு பிரைஸ்ன்றது வந்து 8வது காலத்துல இருந்து இப்போ 5வது காலத்து மாறிடுச்சு. இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்,
இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஃபார்முலாலாம் டெலீட் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போ ரன் பண்றேன். ஃபுல்லா ரன் பண்ணியாச்சுன்னா நமக்கு டீட்டெயில் பிரைஸ் ஆர்டர் வேல்யூ வந்துச்சு. புரியுதுங்களா? ஓகே. இப்போ அந்த ஆர்டர் டேட்டா 2ன்ற ஷீட்ல போய் எதாவது அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க அப்டேட் ஆயிருக்காது. ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபைல் அந்த ஷீட் நேம் வந்து ஆர்டர் டேட்டா ஆர்டர் டேட்டா 2ன்னு ஒரு நம்பர் 2ன்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால வந்து இதை வந்து வேல்யூ செட் பண்ணாது. இப்போ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆர்டர் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு ஆர்டர் டேட்டா 2ன்னு சொல்லி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகே, பார்க்கலாமா? ஆர்டர் டேட்டா 2 இன்சர்ட் ஏதோ இதாயிருக்கு போல. ஓகே, ரைட். இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்க்கலாமா? ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒரு சின்ன அப்டேட்டிங் கொடுத்துருக்கு. இப்போ ஆர்டர் டேட்டா 2ன்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் அந்த ஷீட்ல போய் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் important video on automatic filling of price and automatic filling of order value using VBA, where price is being updated through VLOOKUP formula and order value is being updated with the formula called price into order quantity. So நம்மளுடைய எய்ம்ல வந்து ஒரிஜினல் எய்ம்ல என்ன பார்த்தோம், order price equal to price into order quantity. So இந்த இதுல என்ன போட்டிருக்கு, find price and fill even if position of price column is changed in order master அப்படின்னு இருக்கு இல்லையா. பிரைஸ்ன்ற காலம் எங்க வேணாலும் இருந்து போகுது, கண்டுபிடிச்சு ஜஸ்ட் பிரைஸ்ன்றது வீலுக்கு போட்டு என்டர் பண்ணி சொல்லுவோம். அடுத்தது calculate order value equal to price into order quantity and fill even if position of price, order quantity and order value columns are changed in order master அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ இவ்வளவு புரியுதுங்களா உங்களுக்கு? 49 கோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம். அந்த 49 கோர்ஸ் எப்படி வரும்ன்றதே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல்ல இந்த கோ பைலட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் கோடு கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஒவ்வொரு கோடும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். VLOOKUP அப்படின்றது எப்படி அப்ளை இருக்கு, அப்புறம் ஆர்டர் வேல்யூ அப்படின்றது எப்படி அப்ளை இருக்குன்றது இந்த இடத்துல டீடைல் இருக்கு. ஓகே, இதுக்கு வேணா தனியாக அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். பட் இதுக்கு நீங்க கமெண்ட் போட்டா மட்டும் தான் இதுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா யாருமே கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா கமெண்ட் யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க. ஸோ VLOOKUP இந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஆர்டர் வேல்யூ கால்குலேஷன் எப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்றது VBA மூலமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டீடைல் உங்களுக்கு இது பண்றேன். அதே மாதிரி மெசேஜ் பாக்ஸ்ல என்ன போட்டா எப்படி வரும்ன்றது உங்களுக்கு வேணும்னா போடுங்க, நான் வந்து கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு explain பண்ணி வீடியோ போடுறேன். So thank you very much for watching this video on VBA series. Thank you, take care, bye.